இதே தான் பிரச்சனை என் மொபைலில். ஏறு இன்னும் ஏறு. அதுக்கு மேலே ஏறலாம், இறங்க முடியாது. இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மழை இல்லை, ஸோ நோ டிஸ்டர்பன்ஸ், செம்மையாக இருக்க போது. வாங்க. ஐ திங்க் ஹிஸ் ஏ பைக்கர், ஐ மீன் அவர் ஒரு யூடியூபர்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த மாதிரி இடத்துலலாம் பைக்கை நிப்பாட்டி கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுங்க. ஏன்னா இது உண்மைக்கு சூப்பராக இருக்க இடம். இப்போது நாம் இருக்க இடம் பார்த்திங்கன்னா பூம்பாறை. செம்ம லொக்கேஷன். ஆக்சுவலாக இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ்லாம் லைஃப்பில் திரும்ப திரும்ப பார்க்கணுன்னு ஆசை வரும். ஸோ இனியும் சான்ஸ் கிடைச்சா திரும்ப கொடைக்கானல் வருவோம். அந்த லாக்டவுன்லாம் இல்லாத டைமில். ஸோ எல்லா பிளேஸும் என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் இடம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லா இடத்தையும் விசிட் பண்ண முடியல. மிஸ்டர் எக்ஸ்ப்ளோரர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பைக்கை கிராஸ் பண்ண முடியல ஒரு யூடியூபர், அவர் தான். சே ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, வாங்க ஃபால்ஸ் இருப்போம். ஃபால்ஸ் தான் வேறு லெவலில் இருக்கும். ஓகே. நிறைய இடம் க்ளோஸில் இருக்கிறதுனால எங்களுக்கு ஆக்சுவலாக எங்கே போகணும்னு ஐடியா இல்லை. பட்டு லக்கிலி மிஸ்டர் எக்ஸ்ப்ளோரர் அட்வைஸ் பண்ணார். அவர் கூகுள் போகிறாரு, ஜாயின் பண்ணுறீங்களான்னு கேட்டார். ஸோ நமக்கும் ஓகே ஜாயின் பண்ணிப்போம். ஏன்னா நமக்கு நம்மளை விட பெட்டராக அவருக்கு தெரியும் நிறைய லொக்கேஷன். ஸோ அவர் கூட ஜாயின் பண்ணிட்டோம். இது போகிற வழியில் உள்ள ஒரு லேக்கு. பட் ஆனால் நாங்கள் போக வேண்டிய ஃபால்ஸ் வேறு ஒன்று. நான் ஸ்ட்ராங்காக என் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவேன், கண்டிப்பாக ட்ரிப் போங்க. நீங்கள் எதில் போகணுன்னு விஷயம் கிடையாது. எதில் வேணாலும் போகலாம். பஸ்ஸில் போகலாம், ட்ரெயினில் போகலாம். இந்த மாதிரி புதுசாக பார்க்கும்போது மைண்டுக்கு நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கிது. ஆக்சுவலாக நாங்கள் கூகுளுக்கு போக வேண்டிய ஃபால்ஸு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா மாற்றிட்டாங்களாம். ஸோ அங்கே போக இயலாது. அதனால் பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன இடத்துக்கு வந்துடுறோம். பட் ஆனால் இதுவும் நல்லதாக இருக்குது, செம்மையாக போயிட்டுருக்கு. கொஞ்ச நேரம் நம்ம சேனலில் வர க்ளவுட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக கொஞ்சம் மெசேஜ் இருக்குது உள்ளார வீடியோக்குள்ளே. இன்றைக்கி தான் இவரை மீட் பண்ணேன். பட் எனக்கு என்னமோ இவர் என் கூட படித்த லாங் டைம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துட்டாரு. ஸோ 2 பேரும் நெக்ஸ்ட் ரைடு ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். அது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சொல்லுறேன். பட்டு உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னு சொன்னேன்னா, ஆக்சுவலாக போங்க, டூரிஸ்ட் பிளேஸ் நிறைய போங்க, நிறைய விசிட் பண்ணுங்கள். எவ்வளோ மெமரிஸ் கலெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ மெமரிஸ் கலெக்ட் பண்ணுங்கள். பிகாஸ் இன்னும் எப்போதும் ஒர்க் லோடோடு இருந்தால் அது ஸ்ட்ரெஸ் ஃபுல்லாகுது. என்ன ஒரு ஓட்டம்! நீ அந்த பக்கம் அப்படிக்கா ஓடிட்டு நாங்கள் இந்த பக்கம் இப்படிக்கா ஓடிடுறோம். குறுக்கால பாஞ்சுதாத. ஐயோ, அதோட பெரிய பிரச்சனை வேறு ஒன்றும் இல்லை எங்களுக்கு. செம்ம த்ரில்லிங் மூமெண்ட். ஆக்சுவலாக இது செம்ம ஃபீலு, எதிர்பார்க்காத விஷயம். நான் மெயின் ரீசன் பைக்கில் போகிறதுக்கு காரணம் என்னென்னா, எனக்கு எங்கே தோணுதோ அங்கெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியும். செகண்டு, நீங்கள் கேட்கலாம் காரில் போனாலும் ஸ்டாப் பண்ணி போகலாமேன்னு கேட்கலாம். அதுக்கு நம்மக்கிட்ட கார் இல்லை ஃபஸ்ட்டு. செகண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூலு நம்மளால் போட்டு சரி வராது. லிட்டருக்கு 15 கிலோமீட்ரு 18 கிலோமீட்ரு. அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போயிடும். அடிக்கடி ட்ரிப்பு போகணுன்னா காரை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் நான். அதாவது ஒரு மிடில் கிளாஸ் ரைடருக்கு நான் கார் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பைக்கு மச் பெட்டர். உங்களுக்கு ஆஸ் மச்சஸ் நீங்கள் ட்ரிப்பு என்ஜாய் பண்ணலாம். இங்கே கூக்கலில் இன்னொரு ஃபால்ஸு சொன்னேன்னு, அங்கே போக முடியாது. பட் ஆனால் அது போகிற வழியில் கொஞ்சம் தூரத்துலேயே, ஐ மீன் ரோட்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குன்னு ஒரு பையன் சொன்னார். ஸோ அவரை எங்களை கைட் பண்ண சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணோம். அவர் ஆக்சுவலாக வரமாட்டேன்னு சொன்னார். பட் ஆனால் எங்களுக்கு தெரியாதுங்கெல்லாம் வந்தார். இவர் தான் அந்த பையன். போயிட்டு ஆக்சுவலாக இந்த இடத்துல கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு நினைக்கிறேன். ரோடு போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை ரோடு போட்டாங்கன்னா இன்னும் ஒரு
செம்மையாக இருக்கும். நமக்கு போயிட்டு வரத்துக்கு ஈஸியாக இருக்கும். ஐ திங்க் வியூ பாயிண்ட் பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த இடம்தான். இங்கேருந்தே பார்க்குறதுக்கு செம்ம மாசாக இருக்குது. பக்கத்தில் போய் பார்ப்போம். நண்பன் ஒரு ஆர்வத்தில் வேகமாக ஓடுறாப்படி. இதுக்கப்புறம் நம்மளோட மொபைல் கேமராவிலேருந்து வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். பக்கத்தில் போ வேறு லெவலில் சும்மா சில்லுன்னு அடிக்கிற காற்று. செம்ம மாசான ஏரியா. இவ்வளோ தாங்க விஷயம். இதுக்காக தான் இந்த ட்ரிப்பு. ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. லொக்கேஷன்ஸ் பாருங்கள். என்னதான் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் லைவில் வந்து பார்க்குறது வேறு லெவல் ஃபீலு. ஸோ ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஐ டோன்ட் நோ ஹவு டு எக்ஸ்பிளைன் பை வேர்ட். ஐ ஃபீல் தட் மச் ஹாப்பி நோ. ஆக்சுவலாக இந்த மாதிரி நான் ட்ரிப்பு போகணுன்னு முடிவு பண்ணது ஒரு சிலரை பார்த்து தான். அதில் மெயின் பார்த்தீங்கன்னா வைங்களா, விக்னேஷ் ப்ரோ, அடுத்தது நம்பர் பிட் கௌதம், தென் கேண்ட்ரியா லூயிஸ். அவங்களாம் வேறு லெவலில் பண்ணுவாங்க விளாகு. பட் நம்ம அந்தளவுக்கு பண்ண முடியலனாலும் பட் அவங்கள பார்த்து தான் நமக்கு இது மாதிரி ஒரு தாட்டு க்ரியேட் ஆனது. இட்ஸ் அ கிரேட் மூமெண்ட். இவர் உங்களுக்கு தெரியும், சதீஷ் அண்ட் தலைவர் தான் நம்மளோட நியூ ஃப்ரெண்டு. நம்ம ஆக்சுவலாக அவர் விளாகில் நாங்களும் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். நண்பர் சதீஷ் மெமரியை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்தது விமல் ப்ரோ, அவரும் தான். கைடு தம்பியை பற்றி கொஞ்சம் பேசிட்டு வருவோம். ஸோ அவர் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு, பின்னாடி வீடியோவில் வரும், அது கண்டினியூ ஆகும். தம்பி பேர் மட்டும் சொல்கிறா தம்பி. தினேஷ் கண்ணால். என் பேர் தினேஷ் கண்ணன். நான் நெல்லக்கோட்டையில் படிக்கிறேன். இதுதான் என் சொந்த ஊர். இந்த அண்ணன் வந்துட்டு ஃபால்ஸ் பார்க்கணுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஃபால்ஸ் போகிற வழி இந்த வழி தான், ஆனால் இங்கே போக முடியாது, போகக்கூடாதுன்ட்டாங்க. ஃபாரஸ்ட் தடை பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே ஃபால்ஸ் போக முடியாதுனே அப்படின்ட்டேன். அதனால் இதை மட்டும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்துருக்காங்க. இப்போ வந்தவங்கலாம் பூரா குப்பையை போட்டு போனதுனால யாரையும் விட மாட்டுறாங்க. இனிமேல் வரணும்னு நினைக்கிறவங்க வந்தீங்கன்னா அங்கே போனீங்கன்னா குப்பை போடாமல் போங்க, போயிட்டு குப்பை போடாமல் வாங்க. தேங்க்யூ தம்பி. தேங்க்யூ. தேங்க்யூடா தம்பி. ஆக்சுவலாக நம்ம இப்போ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த இடத்து பேர் பூக்காலுங்கிற ஒரு இடத்துல தான் இருக்குது. நாங்கள் பிளான் பண்ணது அங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா மாற்றிட்டாங்கன்னா. ஸோ லாஸ்ட் 1 வீக்காக யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் நாங்கள் போகல. ஸோ இந்த வியூ பாயிண்டோட விளாகை முடிக்கிறோம். நம்ம வந்துட்டு ஸ்பெஷல் வீடியோ எதுவும் மேக் பண்ணல, ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா இடமும் க்ளோஸ். இங்கே ஹில் ஸ்டேஷனில் எல்லா இடமும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒன்லி ஓப்பன் ஆகிறது பூம்பாறை மட்டும்தான். அதுவும் பெரிய வியூ எதுவும் கிடைக்கல. ஸோ ஃபைனலாக இந்த ஃபால்ஸ்லாம் பார்த்தா இதுவும் ஒன்றும் பெருசாக கிடைக்கல. ஸோ வீடியோ ஃபினிஷ் பண்ணுறோம்.